பெண்களுக்கு சொல்றேன், வலி இருக்குமா? வலி இல்லாதவர்கள் யார்? வலி இருக்குன்னா உயிரோட இருக்கிறோம்னு அர்த்தம். டோன்ட் சஃபர், ஃபீல் த பெயின், ஜஸ்ட் ஃபீல் த பெயின். பெயின் இஸ் சென்சேஷன், ஜஸ்ட் ஃபீல் த பெயின். லிட்டில் மோர் பெண்ட் இஸ் யோகா, அப்படிதானே? பெயின் கொஞ்சம் கடந்து போகும். நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, சங்க இலக்கியம். வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எப்பவுமே சொல்றேன், இந்த சாட்சி மலிக் இருக்குல்ல, இன்னைக்கு போய் பாருங்க, 20 செகண்ட் இருக்குங்க அந்த பொண்ணுகிட்ட. எனக்கு இந்த ஹாலினுடைய ஓனர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஹால் வந்து அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. வாட் அ பேஷனட் ஃபெலோ. ஒரு விஷயத்தை வச்சிட்டு இருக்கு, காலியா கிடக்குது, ஒருத்தங்க வர மாட்டேங்கிறாங்க. 1.5 ஏக்கரா வாங்கி பண்ண, அப்புறமா இன்னொரு 1 ஏக்கரா வாங்கி பண்ண, என்னென்னமோ கட்டி வச்சிருக்கிறேன், எதுக்குமே ஆள் வர மாட்டேங்குது. ஆனா அந்த உற்சாகத்தோட அந்த 70 வயது இளைஞன் இங்க நின்னுகிட்டு உங்ககிட்ட பேசின, எனக்கு அது மோட்டிவேஷன். forget about his கல்யாண மண்டபம்லாம், just take that seed. அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 52 சனிக்கிழமை, ஒரு வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை, அது இல்லாம 552 நாட்கள் இருக்கு நடுவுல. அவர் எப்படி விரிச்சு சொன்னாருங்க அத? சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா, பெரிய விஷயங்களும் சாதாரணமா சொல்லுவாங்க. சில பேர் சாதாரண விஷயங்களும் பெருசா சொல்லுவாங்க தெரியுமா? காலையில ஒரு வீடியோ கேட்டங்க, நோய் இல்லாம நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்னங்க மெஷர்மெண்ட்? மெஷர்மெண்ட் என்னது? ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல மெஷர்மெண்ட் என்ன தெரியுமா? நம்ம நோய் இல்லாம இருக்கிறோம்ன்றதுக்கான மெஷர்மெண்ட் என்ன தெரியுமா? நீ உற்சாகமாக இருக்கிறாயா, நீ நோய் இல்லாமல் இருக்கிறாய், அவ்வளவுதான். இனி காலையில எழுந்திருச்சு நான் வேலைக்கு போனோம், நீ புறப்பட்டியா, நோய் இல்லாம இருக்கிற. அந்த உற்சாகம் இருக்குல்ல, அந்த பேஷனேட் இருக்குல்ல, that is called health, nothing but. சாட்சி மலிக்க பாருங்க, 2 ரவுண்டு, 2 ரவுண்ட்ல, ஒரு ரவுண்ட்ல அவ ஜெயிக்கிறா, ஒரு ரவுண்ட்ல அப்பனன்ட் ஜெயிச்சிட்டா. 3rd ரவுண்டுங்க, நீங்க போட்டு பாருங்க. எனக்கு உடம்பு சிலிர்க்குது சொல்லும் போதே. 6 பாயிண்ட் அவ எடுத்துட்டாங்க. 6 பாயிண்ட், இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு. 20 செகண்ட் இருக்கு, அவ எடுத்துட்டா. அந்த 20 செகண்ட் தான் இப்போ நிரூபிக்க போகுது. 6 பாயிண்டோட முடியுதா, 0ல முடிகிறாளா? இவ 0. உடம்பு சிலிர்க்குதுங்க எனக்கு. அவ என்ன தெரியுமா பண்ணா? 20 செகண்ட அவ மூளைக்கு கொண்டு போறாங்க. 20 செகண்ட மூளைக்கு கொண்டு போறா. 10 செகண்ட்ல ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி பாருங்க, க்ளோஸ் அப்ல பாருங்க. 10 செகண்ட் அவ ப்ரிப்பேர் ஆகுறாங்க, விடக்கூடாதுங்கிறதுல ப்ரிப்பேர் ஆகுறா. அடுத்த 10 செகண்ட் இருக்குல்ல, அந்த 10 செகண்ட்ல முதல் 8 செகண்ட்ல என்னதான் உடம்புல அவளுக்கு சாமி வந்துச்சோ, முன்னால இருக்கிற ஆளை தூக்கி 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 போட்டா பாருங்க. 8 பாயிண்ட், 8 பாயிண்ட்ங்க. கடைசி 2 வினாடி இருக்குங்க, அந்த 2 வினாடியில அவ பாயிண்ட் எடுத்துக்காம பாத்துக்கிட்டாங்க, ஜெயிச்சிட்டா. the lastல நான் ஒன்னு சொல்றேன், there is a hope, even in last breath there is a hope. வீட்டுக்கு போய் ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க. ஒரு டம்ளர்ல ஒரு தண்ணி, குடிக்கிற தண்ணி போட்டுட்டு வழிய கூடாது. வழிச்சுன்னா செத்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன். ஒரு சொட்டு வழிஞ்சிருந்தாலும் செத்துட்டோம்னு அர்த்தம். போட்டுறணும். போட்டுட்டு உங்க வீட்டுக்காரரையோ இல்ல வீட்டுக்கார அம்மாவையோ குழந்தையோ யாரையோ கூப்பிட்டு அதுல இன்னொரு சொட்டு போட முடியுமான்னு பாருங்களேன். நீங்க எங்க நின்னுட்டீங்களோ அங்க ஒரு 2-3 சொட்டு போடலாம். அதுக்கப்புறம் மோதிரத்தை கழட்டி போட்டாருங்க அவரு. 3 மோதிரம் போச்சு உள்ள. பின் இருக்குல்ல குண்டூசி, அது ஒரு 10 குண்டூசி போட்டார், போச்சு, தண்ணி வழியல. காயின்ஸ் இருக்குல்ல, காயின் போட்டாருங்க, வழியல தண்ணி. என்ன காட்டுது? நீங்க எங்க விட்டுட்டீங்களோ அதிலிருந்து இதுவரைக்கும் ஓடி வந்த ஓட்டத்தை ஓடலாம். வாழ்க்கை அவ்வளவு சூழலை உங்களுக்கு தருகிறது. நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப்.